கம்பர் கண்ட கனவை நிறைவேற்றும் விதமாக வறுமை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை கம்பன் கழக பொன்விழா ஆண்டு நிறைவு விழா மயிலாப்பூரில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது சுகி சிவம், சாரதா நம்பி ஆரூரன், தே ஞானசுந்தரம், பழ பழனியப்பன், இலங்கை ஜெயராஜ் ஆகியோருக்கு முதல்வர் ஸ்டாலின் இயற்றமிழ் அறிஞர் விருது வழங்கினார். அதேபோல கவிஞர் வைரமுத்துவுக்கு கவி சக்கரவர்த்தி கம்பன் விருது வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து கம்பன் கலைக்களஞ்சியம் எனும் நூலை வெளியிட்டு உரையாற்றிய முதலமைச்சர் கம்பன் கண்ட கனவை நிறைவேற்றி இருப்பதாக கூறினார். வன்மை இல்லை, ஓர் வறுமையின்மையால்னு கம்பர் சொன்னார். அப்படி வறுமை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. சமூக வளர்ச்சி குறியீடுகள்ல முன்னணி மாநிலமா இருக்கு. பொருளாதார வளர்ச்சி மிகுந்த மாநிலமா இருக்கு. இதுதான் கம்பர் கண்ட கனவு. செழிப்பான மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கியதும் கம்பருக்கு ஆற்றும் தொண்டுதான் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார்.